अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश्शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। आज भी मैं सहाबा के कुछ वाक़यात पेश करूँगा। இன்றும் சில சஹாபாக்களின் சம்பவங்களை எடுத்துக் கூறுவேன். அதிலிருந்து அவர்களின் உறுதியான நிலைப்பாடு நிரூபணமாகும். ஹதரத் மியா அப்துல்லா கான் சாப் இவர்கள் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பையத் செய்தார்கள். ஆனால் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கவில்லை. அந்த சஹாபி கூறுகிறார்கள், சஃபர்வால் என்ற ஊரில் பிளேக் நோய் மிகுதியாக பரவிய காலத்தில் பிளேக் கிளர்க்காக நியமனம் செய்யப்பட்டு சியால்கோட்டிலிருந்து சஃபர்வால் சென்றேன். காலை வேளையில் சௌத்ரி முகமது ஹுசைன் சாப் தில்வண்டி என்ற ஊரை சார்ந்தவர். இவர் என்னிடம், நீங்கள் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தில் உயிரோடு இருப்பதாக நம்புகிறீர்களா என்று கேட்டார். நான் அறிவியல் பூர்வமான முறையில் இல்லை என்று கூறினேன். எனது உள்ளத்தில் எந்த வகையான பாரபட்சமான சிந்தனையும் இருந்ததில்லை. அவர் கூறினார், ஹதரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை வாக்களிக்கப்பட்ட மஹதி என்று வாதிட்டுள்ளார்கள். வரவேண்டிய மஸீ நானே என்று கூறியுள்ளார்கள். பனி இஸ்ராயல்களிலிருந்து வந்த மஸீ மரணமடைந்து விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். உடனே நான் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி என ஒப்புக்கொண்டு பையத் கடிதமும் எழுதினேன். அவர் கூறுகிறார், பிறகு நான் பணி நிமித்தமாக கராச்சி சென்று அங்கிருந்து ஆப்பிரிக்கா சென்றேன். எனது தந்தை அஹ்மதி அல்லாதவர். பையத் செய்யும் போது சிறிதும் எதிர்ப்பு காட்டவில்லை. ஆனால் அப்பகுதியில் இருந்த வஹாபிகள் அவரை தூண்டிவிட்டனர். எனது தந்தை ஊரில் முக்கியமான ஒருவராக கருதப்பட்டார். இந்த சம்பவம் 1911 நடந்தது. உமது மகன் மிர்சாய் ஆகிவிட்டான் என்று அவரை தூண்டினர். அவர், எனது தந்தை, ஆப்பிரிக்காவிலிருந்த எனக்கு கடிதம் எழுதினார். அதில் மிர்சா சாப் மீதான நம்பிக்கையை விட்டுவிடவில்லை எனில் உமக்கு வாரிசுரிமை கிடைக்காது என்று எழுதியிருந்தார். கூறுகிறார், அப்போது நான் சுல்தான் மஹமூது ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தேன். கென்யாவில் நான் 8-10 நாட்களாக அந்த கடிதத்தை என்னிடம் வைத்திருந்தேன். ஒரு நாள் இரவு இஷா நேரத்தில் என் மனைவியிடம் அது பற்றி கூறினேன். எனது மனைவி முற்றிலும் கல்வி அறிவற்றவள். அவள் கூறினாள், இம்மக்கள் ஹதரத் சாஹிபே மஹதி என்று நம்ப தயாராக இல்லை. நம்மை தவறாக பேசுமாறு ஏன் கூறுகிறார்கள்? அல்லாஹ் தாலா நமது உணவுக்கான ஏற்பாட்டை முன்னதாகவே செய்துவிட்டான். எனவே இவர்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. எனவே நாங்கள் அவ்வாறு செய்வதற்கு தயாரில்லை என்று எழுதிவிடுங்கள்
நீங்கள் தாராளமாக சொத்திலிருந்து எங்களை பிரித்து விடுங்கள் என்று எழுதுங்கள் என்றார். நான் அவ்வாறே எழுதிவிட்டேன். அதற்கு எனது தந்தை பதில் எழுதினார், நீர் எனது ஒரே மகன், எனது வாரிசும் ஆவாய். மக்கள் என்னை தூண்டியதால் தான் அவ்வாறு எழுதினேன். நான் மீண்டும் எழுதினேன். திரும்பவும் எனக்கு அவர் இதே பதிலை வழங்கினார். நான் விடுப்பில் வந்தபோது அந்நேரம் 9 மணியாக இருந்தது. எனது சகோதரர் முகமது ஹுசைன் சாப் மற்றும் மர்ஹூம் முகமது ஆலம் சாப் மற்றும் நான் ஆகியோர் தந்தையுடன் உரையாடி கொண்டிருந்தோம். விவாதம் சூடாக நடந்து கொண்டிருந்தது. எனது தந்தையார் கூறினார், நான் மிர்சா சாஹிப்பை அவர் சியால்கோட்டில் வேலை பார்த்த காலத்திலிருந்தே அறிவேன். அவரை நான் சந்தித்து வந்தேன். மிக நல்ல மனிதராக இருந்தார். எனக்கு முன்னிலையில் நடந்த எனது நினைவில் உள்ள ஒரு சம்பவம், சியால்கோட்டிற்கு கிழக்கில் உள்ள ஒரு ஊரை சார்ந்த முஸ்லிம் ஜமீன்தார் ஒருவர் அவர்களிடம் வந்தார். மிர்சா சாஹிப்பை பார்த்து கூறினார், அதாவது ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமை பார்த்து கூறினார் அந்த ஜமீன்தார், மிர்சாஜி, நீங்கள் வரவிருக்கிற மஹதி என்று தெரிகிறது. அப்போது ஹதரத் மிர்சா சாஹிப்பின் வயது 20-22 இருக்கலாம். அப்போது எனது வயதும் கூட கிட்டத்தட்ட அவ்வளவு இருக்கும். அவர் கூறுகிறார், எனது தந்தையின் நாவிலிருந்து இந்த வார்த்தை வெளிப்பட்டதும் நான் எனது தந்தையிடம் கூறினேன், உங்கள் முன்னிலையில் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமை பார்த்து இவ்வாறு ஒரு ஜமீன்தார் கூறியதன் மூலம் அல்லாஹ் தங்களுக்கு தனது சான்றை பூர்த்தியாக்கியுள்ளான். உடனே என் தந்தை கூறினார், மிர்சா சாஹிப் உண்மையாளராகவே இருப்பினும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உடனே இஸ்திக்ஃபார் செய்தவாறு நான் அவ்விடத்தை விட்டு அகன்றேன். ஹதரத் ஷேக் அப்துல் ரஷீத் சாஹிபுடைய ஒரு ரிவாயத், அன்னார் கூறுகிறார்கள், மௌலை முகமது அலி சாப் போப்டி பட்டாளா வந்திருந்தார். எனது வீட்டில் தங்கியிருந்தார். எனது பெற்றோர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டிருந்தனர். ஒரு நாள் எனது தந்தையாரின் நண்பராக இருந்த மஹர்வல்து என்பவர், மஹர்வல்து என்பது அவரது பெயர், அவர் என்னை சந்தித்து கூறினார், என்னுடன் வாரும், நாம் மௌலை முகமது அலியிடம் போய் பேசுவோம். அவர் என்ன கூறுகிறார் என்று நாம் அறிய முயல்வோம். அதாவது மௌலை முகமது அலி அஹ்மதி அல்லாதவர் அவருடன் விவாதிக்க விரும்பினார்கள். கூறுகிறார், அந்த நாட்களில் எனக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. எனவே உடனே நான் மௌலை முகமது அலியுடன் பேசுவதற்காக சென்றேன். அவர் எதிரில் போய் நின்றதும் மௌலை சாப் கூறினார், மஹர்வல்து இந்த காஃபிரை என் முன்னால் ஏன் கூட்டு வந்தீர்? மஹர்வல்துக்கு இந்த வார்த்தை வருத்தமுறை செய்தது, எனக்கும் தான். எனினும் சான்றை பூர்த்தியாக்க வேண்டும் என்று விரும்பினேன். மஹர்வல்தும் எனக்கு ஆதரவளித்தார். அவர் கூறினார், மௌலை சாஹிபே, இந்த சிறுவனுக்கு உங்களால் விளக்கி புரிய வைக்க முடியாவிட்டால் மற்ற மிர்சாயிகளுக்கு நீங்கள் எதனை புரிய வைப்பீர்கள்? இவர் சிறுவர்தான். இவருக்கே உம்மால் புரிய வைக்க முடியாவிட்டால் மற்றவரை எப்படி புரிய வைப்பீர்கள்? இதனை கூறியதும் அவர் கைஃபாந்தும் இதா நஸல ஃபீக்கும் என்ற ஹதீஸை படிக்க தொடங்கினார். பிறகு தானே தன் மனம் போன போக்கில் அதற்கு விளக்கமும் தர தொடங்கினார். நிறைய நேரம் அவர் எடுத்துக்கொண்ட பிறகு நான் கூறினேன், நான் சொல்வதை கேளுங்கள். இந்த ஹதீஸின் வார்த்தைகளில் இருந்தே அது விளக்கம் தரத்தக்க ஹதீஸ் என்று தெரிகிறது என்று கூறினேன். பின்னர் மௌலி சாஹிபிடம் இது தொடர்பாக கேள்விகள் கேட்டபோது அவர் எரிச்சல் அடைந்தார். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலும் மஸ்னத் அகமதிலும் உள்ளது. ஹதரத் அபூ ஹுரைரா பின் அறிவிப்பாகும். அந்த வார்த்தைகளாவது, கைஃப அன்தும் இதா நஸல இப்னு மரியம் ஃபீக்கும் வ இமாமுக்கும் மின்கும் என்றும் சில ஹதீஸ்களில் ஃபஅம்மக்கும் மின்கும் என்றும் வருகிறது. அதாவது இப்னு மரியத்துக்கு ஒப்பான அம்மனிதர் இறங்கும் போது உங்களது நிலை எவ்வாறு இருக்கும்? உங்கள் இமாம் உங்களிடமிருந்தே தோன்றுவார். நான் கூறியது போன்று இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அவர் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் இமாமாக இருந்து கடமையை நிறைவேற்றுவார். இந்த ஹதீஸை அந்த மௌலவி எடுத்து வைத்தார். நான் அவரிடம் கூறினேன், நீங்கள் இதற்கு தவறான விளக்கம் தருகிறீர்கள். பிறகு நான் அவரிடம் மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் மற்றும் வமா முஹம்மது இல்லா ரசூல் ஆகிய வசனங்களை எடுத்து வைத்தேன். பிறகு ஃபாகூலு
கமா கால அப்து சாலே, அந்த நல்லடியார் கூறுவதை போன்று கூறுவேன் என்ற ஹதீஸை படித்தேன். அது ஒரு பெரிய ஹதீஸ். அதனை விரிவுரையும் நான் கூறினேன். அவர் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகிவிட்டார். கடும் கோபம் கொண்டார். மஹர் வல்துவை பார்த்து கூறினார், இவன் திருந்த மாட்டான். இந்த மிர்சாயிகள் மிகவும் கடினமானவர்களும் மரியாதை தெரியாதவர்களும் ஆவர் என்று நான் கூறவில்லையா? இனி நான் எந்த விளக்கமும் சொல்ல மாட்டேன் என்றார். இதனால் மஹர் வல்துக்கு வெட்கமாகிவிட்டது. அவரது முகத்தில் வெட்கம் தென்பட்டது. ஏனெனில் அந்த மௌலவியால் அறிவுபூர்வமான எந்த பதிலும் தர முடியவில்லை, தப்லீகும் செய்ய முடியவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். நாங்கள் புறப்பட்டு வந்தோம். பிறகு மஹர் அல்து எனது தந்தையிடம் வந்து கூறினார், மௌலை முகமது அலியால் அப்துல் ரஷீதுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியவில்லை. அந்த மௌலவி கோபத்தால் நிறைந்து விட்டார். ஆனால் பையன் புரிந்து கொள்வான் என்றார். இதுதான் இதுவரை மௌலவிகளின் நிலையாகும். மௌலவிகளின் அறிவு இவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் நமது சிறுவர்களின் அறிவு கூட இந்த மௌலவிகளின் அறிவை விட அதிகமாகும். அவர்களால் நமது சிறுவர்களை கூட சமாளிக்க முடியாது. ஆனால் பிடிவாதத்திற்கு எந்த சிகிச்சையும் இல்லை. ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கண்ணியத்திற்குரிய சாஹிப் சைரி எழுதியுள்ளார்கள், அத்தாவுல்லா சாஹ் புகாரி என்ற ஒரு மௌலவி இருந்தார். அவர் ஒரு முறை சொற்பொழிவாற்றினார். எனது காதில் அவரது சப்தம் விழுந்தது. நான் அப்போது அந்த பகுதியில் இருந்தேன். அத்தாவுல்லா சாஹ் புகாரி என்ற அந்த மௌலவி பெரிய ஆலிமாக இருந்தார். இறைவனே, என்னிடம் வந்து மிர்சா சாஹிப் உண்மையாளர் என்று கூறினாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார். இதுவே அவர்களின் ஈமானின் நிலையாகும். பிறகு ஒரு ரிவாயத் அலி முகமதுடையது. மௌலானா அபுல் ஹசன் சாப் பற்றியது. மௌலானா அபுல் ஹசன் சாஹிபுடைய நிலைமை பற்றி அலி முகமது சாஹிப் இவ்வாறு கூறுகிறார், அப்பகுதி முழுவதும் இறைவன் அவர் மூலமாக ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் உடைய பெயரை டேரா காசிகான் பகுதி முழுவதும் சென்றடைய செய்தான். எதிரிகள் அவர்களுக்கு மிகவும் கஷ்டம் தந்தனர். ஆனால் அவர் மிகவும் சகிப்புத்தன்மையுடன் பொறுத்து கொண்டார். எதிர்ப்பை எப்போதுமே பொருட்படுத்தியதில்லை. எப்போதும் தப்லீக் செய்து வந்தார், புரிய வைத்து வந்தார். ஹதரத் ஹாஃபிஸ் குலாம் ரசூல் சாஹிப் வசீராபாதி கூறுகிறார்கள், ஒருமுறை எனக்கு மிகவும் கஷ்டம் ஏற்பட்டது. எதிர்ப்பினால் அழுத்தப்பட்டவாறு காதியான் வந்து சேர்ந்தேன். ஹுசூர் அலை இஸ்லாம் கூறினார்கள், ஹாஃபிஸ் சாஹிப், ஏன் பதற்றமடைகிறீர்கள்? அப்போது ஹுசூருடைய வார்த்தையிலிருந்து அன்னார் எனக்கு பொருளாதார உதவி செய்ய விரும்புகிறார்கள் என்று உணர்ந்தேன். ஆனால் நான் அந்த நோக்கத்தில் ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமிடம் வரவில்லை. நான் வந்த நோக்கம் எனது உள்ளம் திருப்தி அடைந்து எதிர்ப்பினால் உள்ளம் கலங்காமல் இருப்பதுதான். ஏனெனில் நபியின் அண்மை மூலம் அவர்களின் தூய்மையாக்கும் ஆற்றலிலிருந்து மனிதன் ஆற்றலை பெறுகிறான். எனவே என்னை உறுதிப்படுத்திக் கொள்ளவே ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமுடைய சமூகத்தில் வந்தேன். அவர் கூறுகிறார், இறைவனால் நியமிக்கப்பட்டவரிடம் பணம் வாங்குவதற்காக செல்லக்கூடாது. இன்னும் கூறுவதாயின் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களிடம் பொருள்களை அன்பளிப்பாக வழங்க வேண்டும். ஹுசூர் எனக்காக மிகவும் துவா செய்தார்கள். அதன் விளைவால் எனது உள்ளம் திருப்தி அடைந்தது. அல்லாஹ்வின் அருளால் ஹுசூரை பற்றி எனது உள்ளத்தில் ஒரு நிமிஷம் கூட அவர்களின் உண்மை குறித்த ஐயம் எழுந்ததில்லை. ஹஜரத் பாபு அப்துல் ரஹ்மான் சாப் கூறுகிறார்கள், எனது தன்னடக்கம் தாழ்மையான குணத்தின் காரணமாக எனது நண்பர்கள், உறவினர்கள், எனது வட்டாரவாசிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர். என்னை பாராட்டவும் செய்தனர். ஆனால் நான் பையத் செய்த செய்தியை கேட்டவுடன் எனது எல்லா உறவினர்களும் மூதாதையர்களை தவிர எதிர்க்க தொடங்கிவிட்டனர். மூதாதையர்கள், உறவினர்கள் அனைவரும் இறையருளால் பையத்தில் இணைந்து விட்டனர். நண்பர்கள், வட்டாரத்தினர், பிற உறவினர்கள் ஆகியோர் எதிரியாகவே ஆகிவிட்டனர். இதுவே நபிமார்களின் ஜமாத்துடன் செய்யப்படுகின்ற நடைமுறையாகும். நபிமார்களுடன் இவ்வாறே நடந்து கொள்ளப்படுகிறது. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுடனும் இவ்வாறே நடந்து கொள்ளப்படுகிறது. முதலில் பாராட்டியவர்களே பிறகு எதிரியாகி விடுகின்றனர். எனினும் இவர் நல்லவர், மிக நல்லவர் என்பதை ஒப்புக்கொள்கின்றனர். முதலிலும் ஒருமுறை இது பற்றி கூறியுள்ளேன்.
ஷேக் மஹமூத் அகமது சாப் மஸ்ஹர் பற்றி கூறினேன். அவர் ஃபைசலாபாத்தில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றபோது அங்கு அஹ்மதி அல்லாதவர்கள் இருந்தனர். இவரை புகழ்ந்தனர். மிகவும் நல்லவர், தூயவர், தக்வா உள்ளவர், உண்மை பேசுபவர். ஆனால் ஒரே ஒரு குறை அவரிடம் உள்ளது, அது அவர் காதியானி என்பதாகும். பிறகு இதுவே பெரிய குறையாக தென்படுகிறது. இவ்வாறாக அவர் கூறுகிறார், எல்லோரும் எனக்கு எதிரியாகிவிட்டனர், விதவிதமான தொல்லை கொடுத்தனர். சில நேரங்களில் பஞ்சாயத்து செய்தார்கள், தண்ணீரை தடுத்தார்கள். சில வேளைகளில் மௌலவிகளை அழைத்து நமக்கு எதிராக சொற்பொழிவாற்ற செய்வர். உறவினர்களை, நண்பர்களை, பொதுமக்களை நமக்கு எதிராக தூண்டுவர். ஒரு முறை ஒரு கடைக்காரர் நம்முடன் இருந்தார். அவர் பால் வியாபாரி. அவரை பால் தரவிடாமல் தடுத்தனர். பணியாள்களை நமக்கு வேலை செய்ய விடாமல் செய்தனர். திருமண சம்பந்தங்களை தடுத்தனர். எவராவது அஹ்மதியின் வீட்டருகில் கடந்து சென்றால் அவர் காஃபிராகி விடுவார் என்று மக்களுக்கு போதனை செய்தனர். இறை வல்லமை இதற்கெல்லாம் எவ்வாறு பதிலடி தருகிறது? எந்த மௌலவி எமக்கு எதிராக போதனை செய்தாரோ அவர் வந்து எனது வீட்டில் உணவு உண்டு வந்தார். அதாவது போதனை ஒன்று, அமல் வேறொன்று. மௌலவியின் பேச்சையும் செயலையும் பார்த்து மக்கள் வெட்கமுற்றனர். மேலும் கூறுகிறார், நான் பையத் செய்த பிறகு அஹ்மதி அல்லாதவர்களின் பின்னால் தொழுவதை விட்டுவிட்டேன். தனியாக தொழுவேன் அல்லது எங்களில் ஒருவரை இமாமாக்கிக் கொள்வேன். அது குறித்தும் வட்டாரத்துக்காரர்கள் சண்டையிட்டனர். பின்னர் குழப்பம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு நாங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று எங்களுள் ஒருவரை இமாமாக்கி ஜமாத்தாக தொழுவதை கூட விட்டுவிட்டோம். மாறாக எனது வீட்டிலேயே தொழுகையை ஜமாத்துடன் தொழுது வந்தேன். அந்த வீட்டை நான் வாடகைக்கு எடுத்திருந்தேன் என்றும் கூறுகிறார். அங்கு நான் தனியாக தொழுகை நடத்தி வந்ததால் வீட்டின் உரிமையாளர் என்னை வீட்டை காலி செய்ய சொல்லிவிட்டார். பிறகு இன்னொரு இடத்தை நான் வாடகைக்கு பிடித்தேன். அங்கும் ஜமாத்தாக தொழத் தொடங்கினோம். இந்நாட்களில் ரம்ஜான் என்ற பெயருடைய ஒரு அகமதியிடம் இருந்து 3 கடைகளும் சிறு நிலமும் வாங்கினேன். இந்நாட்களில் டாக்டர் பஷாரத் சாப் என்ற அஹ்மதி அசிஸ்டன்ட் சர்ஜனாக வந்தார். ஜமாத்திற்கு அந்த டாக்டர் வந்ததில் மேலும் வலு கிடைத்தது. அவர் மிகவும் ஆர்வமுடையவர். மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் ஆகிய தொழுகைகளை அந்த கடையில் ஜமாத்தாக தொழுவோம். டாக்டர் சாஹிபை நாங்கள் இமாமாக ஆக்கிக் கொள்வோம். அவரது கடை தெருவின் மைய பகுதியில் இருந்தாலும் எந்த பயமும் இன்றி தொழ வருவார். தொழுகைக்கு இமாமத் செய்வார். டாக்டர் சாஹிப் எப்போதும் தப்லீக் செய்து வருவார். அவர் எப்போதும் கூறி வருவார், ஓர் உடையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று அதனை கோட்டாக்கி அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹதரத் ஷேக் அத்தாவுல்லா சாப் ரஸியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எனது பையத்து ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதாக காதியானிலிருந்து கடிதம் வந்தது. கூடவே சில ஜமாத் நூல்களும் அல் ஹக்கம் என்ற பத்திரிகையும் அனுப்பப்பட்டிருந்தது. நாங்கள் அதனை வெளியிட்டோம். அது பெரிய விவாதமாகியது. அதன் பிறகு எதிர்ப்பு இன்னும் சூடாகியது. அத்துடன் ஆங்காங்கே கூட்டம் நடத்துவர். எங்களை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் தௌபா செய்யுமாறு நிர்பந்திப்பார்கள். மிர்சா சாஹிபிடமிருந்து தௌபா செய்யுங்கள், அவரது முரீதாக இருக்கக்கூடாது என்று கூறப்படும். கூறுகிறார், எங்களுள் பலவீனமான சிலர் இதனால் நழுவி விட்டனர். சமாளிக்க முடியவில்லை. அவர்களிடம் உறுதிப்பாடு இல்லை. எந்த அளவு ஆகிவிட்டது என்றால், ஹதரத் ஹாஃபிஸ் சூஃபி தசவுர் ஹுசைன் சாப், ஹதரத் ஷேக் சாதுல்லா சாப் ஆகியோர் சூஃபி சாவுடைய முரீதாக இருந்தனர். அவர்களுடன் நானும் மட்டுமே எஞ்சியிருந்தோம். மற்ற அனைவரும் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் விலகிவிட்டனர். அதாவது இந்த 3 பேர் தவிர மற்ற அனைவரும் அஹ்மதியத்தை விட்டுவிட்டனர். இவர்கள் 3 மட்டும் எதிர்ப்பை சகித்துக் கொண்டு இஸ்திகாமத்தை காட்டினர், உறுதியாக நிலைத்து நின்றனர். எழுதுகிறார், சூஃபி சாபுக்கு அல்லாஹ் தஆலா உறுதியான நிலைநிற்றலை வழங்கினான். காதியான் சென்று அதன் மூலம் ஒளியில் இருந்து பங்கு பெற்றனர். ஆனால் இறைவன் தனது சிறப்பான ஞானத்தால் மட்டுமே எனது உள்ளத்தை மறைமுகமான முறையில் வெளிச்சமாக்கிவிட்டான். சூஃபி சாப் காதியான் சென்று ஹதரத் மசீமது அலை இஸ்லாமை பார்த்துவிட்டு வந்தார்கள். அதனால் அவரது ஈமான் வலுவாக இருந்தது. ஆனால் நான் இதுவரை காதியான் போகவில்லை. இருந்தும் இறைவன் அருள் புரிந்தான்.
எனது உள்ளத்தை ஒளியுடன் வைத்தான், வெளிச்சமாக்கினான். எந்த எதிர்ப்பும் என்னிடம் தீய விளைவை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் என்னை மிரட்டிய அளவுக்கு, அழுத்தம் கொடுத்த அளவுக்கு எனது ஈமான் உறுதியாகிக் கொண்டே சென்றது. அவர்கள் என்னை தௌபா செய்யுமாறு கூறும்போது நான் மீண்டும் மீண்டும் எதிலிருந்து தௌபா செய்ய சொல்கிறீர்கள் என்று கேட்பேன். ஒரு ரிவாயத் ஹதரத் மியா அப்துல் மஜீத் கான் சாஹிபுடையது. ஒருமுறை எதிரிகள் ஒரு கூட்டம் போட்டு மிகவும் கூச்சலிட்டனர். அவர்களின் இலக்கு முழுக்க முழுக்க நானாகவே இருந்தேன். அதாவது ஹதரத் மியா அப்துல் மஜீத் கான் சாஹிப். அவர்கள் அனைவரின் இலக்காகவும் ஆகிவிட்டேன். அவர்கள் எனக்கு எதிராக பல தீர்மானங்கள் போட்டனர். ஊரை விட்டு நீக்கம் செய்வதாக பயமுறுத்தினர். போலீஸையும் எனக்கு எதிராக தூண்டினர். என்னை குழப்பவாதி, கட்டுப்படாதவன் என்று பெயரிட்டனர். எனது உயிருக்கும் ஊறு விளைவிக்க நினைத்தனர். இந்நிலையின் தாக்கத்தால் ஓரிரவு நான் காட்டிற்கு சென்றேன். அல்லாஹ்வுடைய உதவி தனக்கு எவ்வாறு வந்தது என்று விளக்குகிறார். ஓரிரவு நான் காட்டிற்கு சென்று கிபிலாவை நோக்கி திரும்பி நின்று எனக்கு தெரிந்த முறையில் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமை விழித்து கூறினேன், ஹுசூர், இந்த ஆபத்தான நிலையில் எனக்கு ஆதரவு அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள். நான் மிகவும் பணிவுடன் துவா செய்தேன். அழுது அழுது துவா செய்தேன். அல்லாஹ் எனது மன்றாடலை கேட்டான். இங்கு நான் ஒரு விளக்கம் கூற விரும்புகிறேன். பீர்களிடம் சென்று வேண்டப்படுகின்ற ஷிர்கான காரியம் போன்றதன்று இது. பீர்களிடம் கேட்பதை பார்க்கிறோம். இங்கு அவர் தனது மதிப்பீட்டின்படி ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமை மனதில் கொண்டு இந்த அநீதியிலிருந்து அல்லாஹ் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தார். இதில் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமிடம் அவர் கேட்கவில்லை, கேட்டது அல்லாஹ்விடம்தான். இதனை அவரது இந்த வரி தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் தஆலா எனது மன்றாடலை கேட்டான் என்கிறார். நான் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டேன், அவர்கள் வழங்கினார்கள் என்று கூறவில்லை. பொதுவாக பீர்களின் கபர்களிடம் சென்று துவா கேட்கப்படுவது போன்று இன்ன பீர் சாப் எமது துவாவை கேட்டு இன்ன பொருளை பரிசாக தந்தார் என்று கூறுவது போன்ற விஷயம் அல்ல. அவர் கூறுகிறார், எனது மன்றாடலையும் வருத்தத்தையும் அல்லாஹ் கேட்டான். இந்த கவலையுடன் இரவில் தூங்கிவிட்டேன். கனவில் நான் பார்க்கிறேன், எதிரிகள் எனது வீட்டை சூழ்ந்து விட்டார்கள். நானாபுரமும் குரல் கொடுக்கிறார்கள். இம்மனிதரை கொலை செய்யுங்கள் என்கின்றார்கள். அதே வேளையில் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் என் முன் தோன்றுகிறார்கள். எனது கைகளை தனது கைகளால் பற்றி எனது முகத்தை வானத்தை நோக்கி திருப்பினார்கள். நீர் வானத்தை நோக்கி பறந்து செல்லும் என்கிறார்கள். இவ்வாறு என்னை போன்ற ஒரு மனிதர் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூய்மையாக்கும் ஆற்றலின் உதவினால் பூமியில் இருந்து வானத்திற்கு சென்று விட்டார். எதிரிகள் செயலற்றவர்களாக பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள். இதற்கு பிறகு எனது கண்கள் மகிழ்ச்சியில் திளைத்தவாறு திறந்தன. எனக்கு முழுமையான உறுதி ஏற்பட்டது, ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலேயே சத்தியவானும் நேர்வழியில் நிற்போரும் ஆவார் என்று. இவ்வாறு மறுநாள் காலையில் எனது வீட்டை சுற்றி மக்கள் கூடினர். நான் அவர்களிடம் தெளிவாகவே கூறினேன், இறைவன் தனது ஆற்றலால் எனக்கு சக்தி வழங்கியுள்ளான். எனது உடலை ரம்பத்தால் அறுத்து துண்டு துண்டாக்கினாலும் எனது உள்ளத்தையும் முகத்தையும் இந்த உண்மையிலிருந்து திருப்ப முடியாது கூறுகிறார். மறுநாள் இரவில் மீண்டும் கனவில் பார்க்கிறேன், போலீஸ் எனது வீட்டை சுற்றியுள்ளது. அதாவது எதிர்ப்பு இன்னும் முடியவில்லை. போலீஸ்காரர்கள் கூறுகிறார்கள், இவர் பொதுமக்களிடமிருந்து தப்பிவிட்டார். ஆனால் இவர் குழப்பத்தையும் ஒரு அமைதியற்ற சூழலையும் உருவாக்கி வைத்துள்ளார். இப்போது அரசு இவருக்கு நெருக்கடி கொடுக்கும். இவர் திரும்பாவிட்டால் கொல்லப்படுவார். போலீசுடைய இந்த தாக்குதலால் கனவில் நான் மிகவும் சங்கடமடைகிறேன். ஆனால் திடீரென்று நேற்று இரவை போன்றே எனது எஜமானர் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் தோன்றுகிறார்கள். அதே போன்று எனது இரு கைகளையும் பரிவுடன் பற்றி எனது முகத்தை வானத்தை நோக்கி வைக்கிறார்கள். வானத்திற்கு ஏறி செல் என்கிறார்கள். நான் நேற்றை போன்று பூமியிலிருந்து வானத்துக்கு செல்கிறேன். போலீஸ்காரர்களின் தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கிறேன். இந்த இரு கனவுகளின் விளைவாக எனது ஈமான் உறுதியாகவும் பாறையை போன்று ஸ்திரமாகவும் ஆகிவிட்டது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளி
என் உள்ளத்தில் அறுபடாதவாறும் துண்டிக்கப்படாதவாறும் அமர்ந்து விட்டது. எவரும் அதை உடைக்கவும் முடியாது, துண்டிக்கவும் முடியாது. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, சும் அல்ஹம்துலில்லா கூறுகிறார். இப்போது உள்ளத்தில் ஒரு உத்வேகம் பிறந்துள்ளது. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் சந்திப்பு என்ற பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்துள்ளது. ஏனெனில் அதுவரை அவர் ஹுசூரை பார்க்கவில்லை. எனவே நான் ஹுசூருக்கு கடிதம் எழுதினேன். அதற்கு பதில் வந்தது, மியா அப்துல் மஜீத், உடனே காதியான் வாருங்கள் என்று ஹுசூர் எழுதியிருந்தார்கள். அல்லாஹ் எவ்வாறு ஈமானை உறுதிப்படுத்துகிறான், இந்நிலையை இன்றும் கூட அல்லாஹ் உருவாக்குகிறான். பலர் அதனை எழுதவும் செய்கின்றனர். ஹஜரத் அமீர் கான் சாப் அறிவிக்கிறார்கள், நான் பையத் செய்துவிட்டு தாருல் அமான் காதியானிலிருந்து எனது ஊருக்கு திரும்பி வந்தேன். மெஹதாப் கான் என்ற முஸ்லிம் ஒருவர் தன்னை பெரிய ஆளாக கருதி கொண்டிருப்பவர், சாதாரணமாக எழுத படிக்க தெரிந்தவர், ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும் என்று வாதிப்பவர். இவர் எம்மை எதிர்க்க தொடங்கினார். வாய்ப்பேச்சில் எல்லை கடந்து விட்டார். ஆனால் நான் பொறுமையுடன் இருந்து வந்தேன். கடைசியில் அவருடைய குடும்பத்தில் பிளேக் நோய் பரவியது. அவரது மருமகள் மைத்துனி, அவரது ஒரே வாலிப மகன் ஆகியோர் பிளேக்குக்கு இரையாகினர். அவருக்கு ரொட்டி சுட்டு தரவும் யாரும் இல்லாமல் ஆகிவிட்டது. பக்கத்து ஊரில் திருமணம் செய்யப்பட்ட இவரது மகள் வீட்டிற்கு சென்று தினமும் ரொட்டி உண்டு வந்தார். ஆனால் மகள் வீட்டில் சென்று ரொட்டி சாப்பிடுவது மரணத்தை விட மோசமானதாக இருந்தது. மெஹதாப் கானுக்கு அப்போது வயது 60ற்கு சற்று அதிகமாகியிருந்தது. இவரது அசையா சொத்தாக ஒரு சிறு நிலம் இருந்தது. ஒரு நாள் ஒரு மஸ்ஜிதில் ஃபஜ்ருக்கு பிறகு திருக்குரான் ஓதிக் கொண்டிருந்தேன். என்னிடம் வந்தார். அவர் எனது நிலையை பாருங்கள் என்றவாறு தானே கூறினார். எனக்கு மிர்சா சாஹிபிடம் எந்த பகைமையும் இல்லை. நிலைமை மோசமான பிறகுதான் இந்த எண்ணம் வருகிறது. இவை சஹாபாக்களின் இஸ்திகாமத் தொடர்பான சில சம்பவங்கள் ஆகும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கிய ஜமாத் உறுதியான பாதத்துடன் நிலைத்து நின்றது. இன்றும் அவ்வாறே உள்ளது. பல கடிதங்கள் எனக்கு வருகின்றன. இது சம்பந்தமான சம்பவங்களை அக்கடிதங்கள் கூறுகின்றன. இந்த உறுதியை காட்டுபவர்களுள் ஆண்களும் உள்ளனர், பெண்களும் உள்ளனர். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய குவத்தே குதுஸ்ஸியாவினால், பரிசுத்தமாக்கும் ஆற்றலினால் இது சஹாபாக்களிடம் அமைந்தது. அல்லாஹ் இதனை இப்போது வரை தொடர செய்துள்ளான். அல்லாஹ் அந்த சஹாபாக்களின் தகுதியை உயர்த்துவானாக. அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டார்கள். உறுதியான நிலைநாட்டலையும் காட்டினார்கள். உறுதியான பாதத்துடன் நிலை நின்றார்கள். அவர்களின் சந்ததிகளிடமும் இஸ்திகாமத்தை நிலைநாட்டுவானாக. இப்போது சேர்பவர்கள், வருங்காலத்தில் ஜமாத்தில் இணைபவர்கள் ஆகியோருக்கும் இந்த நிலைத்து நிற்றலை வழங்குவானாக. இன்னும் சில சம்பவங்கள் எடுத்து வைக்கிறேன். அவை இஸ்திகாமத் என்ற கருத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக அல்லாஹ் தாலா அற்புதகரமான முறையில் எவ்வாறு சஹாபாக்களுக்கு பாதுகாப்பு வழங்கினான் என்று விளக்கக்கூடியவை. அல்லாஹ் தாலா அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்று விளக்கக்கூடியவை. நிச்சயமாக இந்த சம்பவங்கள் நமது ஈமானை அதிகப்படுத்த காரணமாக அமைகின்றன. ஹதரத் மிர்சா பர்கத் அலி சாப் கூறுகிறார்கள், 4 ஏப்ரல் 1905 நடந்த பூகம்பத்தில் காங்கடா மாவட்டத்தில் ஒரு கட்டடத்துக்கு அடியில் இந்த எளியவன் சிக்கிக் கொண்டேன். மிகவும் சிரமப்பட்டு வெளியில் கொண்டு வரப்பட்டேன். பாபு குலாப்தீன் என்பவர் சப் டிவிஷனல் ஆபீசராக, அரசு அதிகாரியாக பணியாற்றினார். இவர் இதற்கு கண்ணால் கண்ட சாட்சியாக உள்ளார். இவர் இன்று சியால்கோட்டில் உள்ளார்.
இந்த சம்பவத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பு ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் இந்த பூகம்பம் பற்றி முன்னறிவித்திருந்தார்கள். இந்த பூகம்பம் பற்றி ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் கூறும்போது இவர் தானும் காதியானில் இருந்தார். ஹுசூரினால் வெளியிடப்பட்ட பிரசுரத்தை எடுத்துக்கொண்டு தரம்சாலா என்ற பகுதிக்கு சென்றேன். அது அப்பகுதியில் விநியோகிக்கப்படவும் செய்தது. இந்த எளியவன் அங்கு கிளர்க்காக பணியாற்றினேன். தற்காலிக பணி, எனவே விடுப்பும் கிடைத்தது. எனவே அவ்வப்போது மிர்சா ரஹீம் பேக் சாஹிப் என்ற சஹாபியை சந்திப்பதற்காக சென்று வந்தேன். மிர்சா ரஹீம் பேக் சாஹிப் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். இவரது இன்னொரு சகோதரர் அகமதியாக இருக்கவில்லை. பிறகு இவரது மனைவி மக்கள் இவருடன் சேர்ந்து அகமதியாயினர். மற்றவர்கள் இவரை கடுமையாக எதிர்த்தனர். பிறகு அங்கு வந்து தங்கியிருந்த மற்ற அகமதிகளும் இந்த அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டனர். அவர்கள் எல்லோரும் கூறுகின்றார்கள், அங்கு வாழ்ந்த 90% பேர் மரணித்து விட்டார்கள். அத்தகைய கடும் பூகம்பத்தில் இருந்து அகமதிகள் மட்டும் தப்பித்தது ஒரு மகத்தான அடையாளமாக இருந்தது. அவர் கூறுகிறார், இதனை முழுமையான முறையில் விரிவாக எழுதுகிறேன். உண்மையை தேடுவோர் இறை உதவி அகமதிகளுக்கு இருப்பதை காண்பர். எவர் உண்மையை அறிய விரும்புகிறாரோ அவர் இந்த பூகம்ப நிகழ்வை விளங்கினால் நிச்சயமாக இறைவனின் ஆதரவு அகமதிகளுடன் தான் இருக்கிறது என்பதை உணர்வார். கூறுகிறார், எனது குடும்பம் குலாப் கான் சாபுடைய குடும்பம், மிஸ்திரி அல்லா பக்ஷ் சாப் சியால்கோட்டி, அவரது உடன் இருந்தவரான குலாம் முகமது மிஸ்திரி மற்றும் ஏனைய அகமதி சகோதரர்கள் இந்த பூகம்பத்திலிருந்து பாதுகாப்பாக இருந்த விஷயத்தில் இறை வல்லமை வெளிப்பட்ட விதம் அவர்களின் ஒவ்வொருவரும் ஒரு தனித்தனி அடையாளமாக தென்படுகின்றனர். ஒரு சிறப்பாக மிஸ்திரி இலாஹி பக்ஷ் சாப் ஒரு நாளுக்கு முன்பாக அங்கிருந்து தற்செயலாக புறப்பட்டது. சிறிது காலத்துக்கு முன்புதான் எனது குடும்பத்துடன் ஊருக்கு திரும்பியது. இன்னும் பூகம்பத்தின் போது அங்கு இருந்தும் கடையில் இருந்து வெளிவந்தது. மேலும் பூகம்பத்தில் சிக்கி வியத்தகு முறையில் வெளிவந்தது. இவை அனைத்தும் தனித்தனி அடையாளங்களாகும். அவர் கூறுகிற இதனை தனியாக ஒரு நூலாக கொண்டு வர வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். எனினும் இங்கு சம்பவங்கள் சுருக்கமாக எடுத்துக் கூறப்பட்டன. ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடன் சந்தித்தது தொடர்பான சம்பவங்கள் இங்கு விளக்கப்பட்டன. அவர் கூறுகிறார், இந்த பூகம்பத்திற்கு சில நாட்களுக்கு பிறகு நான் ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் முன் வந்தேன். ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் பெஷ்தி மக்பராவில் உள்ள ஒரு மாமரத்தின் கீழ் கூடாரத்தில் தங்கியிருந்தார்கள். நான் அவர்களை சந்தித்த போது ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் என்னிடம் பல கேள்விகளை கேட்டார்கள். கட்டிட இடுபாடுகளில் இருந்து எப்படி வெளியில் வந்தீர்கள் என்று கேட்டார்கள். என்னை மிஸ்திரி அல்லா பக்ஷ் சாவுடைய கட்டில்தான் பாதுகாத்தது. அது பெரிய சுவரை தாங்கிக் கொண்டது. அதனால் சுமை அதிகமாக என்னை நசுக்கவில்லை. அதுபோன்று ஹுசூர் மற்ற அகமதிகளை குறித்தும் கேள்வி கேட்டார்கள். எல்லா அகமதிகளும் பாதுகாக்கப்பட்டது பற்றி அகமதிகள் சாட்சி கூறினர். அதே வேளையில் ஹுசூர் அலை இஸ்லாம் அதற்கு முன்பாகவே பிரசுரம் மூலம் அது பற்றி தெரிவித்து விட்டார்கள். பூகம்பத்தினால் ஜமாத்தில் உள்ள ஒருவருக்கு கூட பாதிப்பு ஏற்படவில்லை என்று அறிவித்து விட்டிருந்தார்கள். அல்லாஹ்விடமிருந்து ஹுசூருக்கு அது பற்றி தெரிவிக்கப்பட்டு விட்டது என்ற உறுதி எனக்கு இருந்தது. அதுவன்றி தர்மசாலா பகுதியில் இருந்து எந்த அகமதியும் ஹதரத் மசீமது அலை இஸ்லாமிடம் வந்து அதுவரை தகவல் கூறவில்லை. தர்மசாலா பகுதியில் இருந்து வந்த முதல் மனிதர் இவர்தான். இவரிடம்தான் ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் பூகம்பம் நடந்த இடத்தினை பற்றி எல்லா விபரமும் கேட்கிறார்கள். எந்த அகமதியும் பூகம்பத்தால் பாதிப்பு அடையவில்லை என்ற பிரசுரத்தை ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் முன்னரே விநியோகித்திருந்தார்கள். எனவே காங்கடா பூகம்பத்தில் அகமதிகளில் பாதுகாக்கப்பட்டதை ஒரு அடையாளமாக கூறியிருந்தார்கள். குறிப்பாக நான் பூகம்பத்தின் பிடியில் இருந்து தப்பித்தது ஒரு பெரும் அடையாளமாகும். இவ்விஷயங்கள் எழுத்துப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டன.
இந்த கண்கண்ட அடையாளங்களிலிருந்து பாடம் பெறுபவர் பேறு பெற்றவர். அதன் மூலம் அவர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீது ஈமான் கொள்ள வேண்டும். ஹதரத் சௌத்ரி அப்துல் ஹக்கீம் சாப் அறிவிக்கின்றார்கள், நான் தற்செயலாக மௌலவி பத்ருத்தீன் சாப் அகமதியை சந்தித்தேன். அவர் ஊரினுள் ஒரு தனியார் பள்ளியின் ஹெட்மாஸ்டராக இருந்தார். அவர் எனக்கு அல்ஹக்கம் பத்திரிகையை படிக்க தந்தார். எனக்கு நினைவுள்ளது, அதன் முதல் பக்கத்தில் அப்போதைய புது வஹி ஒன்று அச்சிடப்பட்டிருந்தது. காலத்தின் இமாமின் தூய வார்த்தைகளும் அதில் இடம்பெற்றிருந்தன. அவர் கூறுகிறார், நான் அதனை படித்தேன். அதனை படித்து எனது உள்ளத்தில் ஒரு அன்பு பிறந்தது. உடனே ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் போக வேண்டும் என்று தோன்றியது. அல்லாஹ்வின் அருளும் சாதகமாயிருந்தது. அஹ்லே ஹதீஸ் மௌலிகளின் குழப்பும் முயற்சிகளுக்கு நடுவிலும் கூட சிறிது காலத்திற்குள்ளேயே ஏற்றுக்கொண்டு விட்டேன். மௌலவி பத்ருத்தீன் சாப் என்னை உடன் காதியான் செல்லுமாறு ஆலோசனை தந்தார். என்னுடன் இன்னும் அஹ்லே ஹதீஸ் மௌலவியும் வர தயாரானார். அந்த மௌலவி சுல்தான் முகமது சாப் அஹ்லே ஹதீஸின் சிறப்பான சீடராக இருந்தார். எழுதுகிறார், அப்போது எனது சம்பளம் 15 ரூபாய், வறிய நிலை. நான் விடுப்பு எடுத்தேன். என்னிடம் ரயில்வே பாஸ் வாங்கும் உரிமை இல்லை. எனவே நான் என்னுடன் வந்த நண்பருடன் சேர்ந்து அம்ரித்சர் வரை டிக்கெட் எடுத்தேன். எம்மிடம் காதியான் செல்லத்தக்க அளவு காசு இல்லை. டிக்கெட் அம்ரித்சருடன் முடிந்தது. பட்டாளா போகிற ரயிலில் ஏறிவிட்டோம். ஆனால் எங்களிடம் 8 அனாதான் இருந்தது. அதில் 2 அனாவுக்கு விர்காவுக்கு டிக்கெட் எடுத்தோம். விர்கா ஸ்டேஷனை வண்டி அடைந்ததும் எமது டிக்கெட் முடிந்துவிட்டது. ஆனால் நாங்கள் இறங்கவில்லை. வண்டி புறப்பட்டது. அடுத்த ஸ்டேஷனுக்கு மத்தியில் வண்டி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒரு டிக்கெட் பரிசோதகர் எல்லா டிக்கெட்களையும் பரிசோதித்தார். எல்லா டிக்கெட்டையும் பார்க்க தொடங்கினார். எங்களது டிக்கெட் சென்ற ஸ்டேஷனுடன் முடிந்துவிட்டது. எங்களிடம் பைசாவும் இல்லை. எனவே நாங்கள் இருவரும் மிகவும் கவலைக்குள்ளானோம். அல்லாவின் பாதத்தை பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. நாங்கள் இருவரும் சேர்ந்து இறைவனிடம் துஆ செய்தோம். நாங்கள் உனது உண்மையான மசீஹிடம் செல்கிறோம். எங்களிடம் எதுவும் இல்லை. ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பு மட்டுமே உள்ளது. எங்களை மறைப்பாயாக, இழிவு அவமானத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. அல்லாஹ் எங்கள் துஆவை ஏற்றுக்கொண்டான். ரயில்வே ஆய்வாளர் எங்களிடம் டிக்கெட்டை கேட்டார். சென்ற ஸ்டேஷனுடன் முடிந்த அந்த டிக்கெட்டை காட்டினோம். எனக்கு நன்றாக நினைவுள்ளது. அவர் டிக்கெட்டை வாங்கி நன்றாக பார்த்துவிட்டு தந்துவிட்டார். எதுவும் சொல்லவில்லை. மற்றவர்களை பார்க்க போய்விட்டார். எங்களுக்கு ஒரு அற்புதமாகும். அல்லாஹ் தாலா தனது உண்மையான மசீஹிற்காக இவ்வாறு எங்கள் குறைகளை திரையிட்டான். எங்களை அவமானத்திலிருந்து காப்பாற்றினான். இந்த சம்பவம் எங்கள் ஈமானை உறுதிப்படுத்த காரணமாக அமைந்தது. ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய சத்தியம் எங்களுக்கு சூரியனை போன்று வெளிப்பட்டது. பட்டாலாவில் இறங்கி கால்நடையாக காதியான் புறப்பட்டோம். ஜுஹர் நேரத்தில் தாருல் அமானை சென்று சேர்ந்தோம். ஹதரத் அல்லாஹ் தித்தா சாப் ஹெட்மாஸ்டர் கூறுகிறார்கள், அல்லாஹ் தாலா என்னை ஆயிரக்கணக்கான முறை மரணங்களிலிருந்து, விபத்துகளிலிருந்து பாதுகாத்துள்ளான். நான் பாம்பை பிடித்திருக்கிறேன். பாம்பின் மீது ஏறி இருக்கிறேன். பாம்பு என் மீது ஏறி இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொன்றிருந்தும் மயிரிழையில் என்னை காப்பாற்றினான். ஹதரத் மாஸ்டர் தாவே கான் சாப் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அம்ரிட்சரில் நடந்த சம்பவம். ஒரு முறை இங்கு பிளேக் நோய் மிகவும் கொடூரமாக இருந்தது. நான் ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்தேன். எனது மனைவி வாசலில் என்னை எதிர்பார்த்து நின்றாள். நான் என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் கூறினார், வீட்டில் எலிகள் செத்து கிடக்கின்றன. பதற்றமடைந்தாள். நான் அவரிடம் கூறினேன், நம்முடைய ஜமாத் பிளேக் நோயிலிருந்து பாதுகாக்கப்படும். நான் பிறகு வாரியலால் பெருக்கி வீட்டை சுத்தம் செய்தேன். மறுநாளும் அவ்வாறே நடந்தது. எலிகளுடன் பல புழுப்பூச்சிகளும் செத்தன. நான் மீண்டும் அதனை கூட்டி சுத்தம் செய்துவிட்டு, பயப்படாதே என்று மனைவிக்கு ஆறுதல் கூறினேன்.
நமது ஜமாத் பாதுகாக்கப்படும். इस बारे में மூன்றாவது நாள் இரவு 12 மணிக்கு எனது மனைவி கூறினார், எனது உடலில் வீக்கங்கள் தோன்றியுள்ளன, அதாவது பிளேக் நோயின் கட்டிகள் தோன்றியுள்ளன. நான் மிகவும் ஆறுதலுடன் உறுதியுடன் கூறினேன், பயப்படாதே, நான் காலையிலேயே अमल करने की कोशिश करते थे जो भी ஹதரத் சாப்க்கு துஆவுக்கு கடிதம் எழுதுவேன் என்றேன். இவ்வாறு நான் காலையில் ஹுசூருக்கு கடிதம் எழுதினேன். என் கருத்தின்படி அக்கடிதம் காதியான் சென்று சேர்ந்திருக்கவும் கூட செய்யாது. जिनकी ईमान की मजबूती கட்டிகள் முற்றிலும் குணமாகிவிட்டன. எனது மனைவி முற்றிலும் ஆரோக்கியமாகிவிட்டார். இவ்வாறே மறுநாள் அதற்கு மறுநாள் எனது மகன் 1 வயது நிரம்பிய அப்துல் கரீமுக்கு வீக்கங்கள் தோன்றின. ஹுசூருக்கு துஆவுக்கு கடிதம் எழுதினேன், வீட்டினருக்கு ஆறுதல் வழங்கினேன். பிறகு அதுவும் தன்னாலேயே குணமாகியது. அக்காலத்தில் பிளேக் மிக கடுமையாக இருந்தது. தினமும் 200-250 பேர் மரித்தனர். இது பற்றி நான் சிறிது விளக்க விரும்புகிறேன். பிளேக் நோய் பரவியதும் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் சில வழிகாட்டல்களை வழங்கினார்கள். அது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ அல்லது சரியாக புரியவில்லையோ தெரியவில்லை. சஹாபாக்கள் அதனை உடனே அமுல்படுத்தவே முயல்வர். வழிகாட்டல்கள் சற்று முன்ன பின்னே வந்து சேர்ந்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இது அவரது ஈமானின் உறுதியை காட்டுகிறது. அவரது ஈமானின் உறுதியை மட்டுமின்றி மனைவி மக்களின் ஈமானிய உறுதியையும் காட்டுகிறது. ஆனால் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் வழிகாட்டல் வழங்கி இருந்தார்கள். எல்லா இடத்திலும் பிளேக் நோய் பரவிய போது அன்னார் கூறினார்கள், லாகூரில் இதனை பிரசுரமாக வெளியிட்டால் நல்லது. எந்த வீட்டிலாவது எலி செத்தால், நோய் அருகில் இருந்தால் உடனே அந்த இடத்தை விட்டுவிட வேண்டும். இது எனது கட்டளையாகும். இம்மக்கள் இது லாகூருக்காக என்று நினைப்பர், ஆனால் இது கட்டளையாகும். நோய் அருகில் இருந்தால் அவ்விடத்தை விட்டு அகன்று அதிலிருந்து தப்ப முயல வேண்டும். அதுவும் ஊருக்கு வெளியில் திறந்த வெளியில் தங்க வேண்டும். வெளிப்புற காரணிகளை கைவிடக்கூடாது என்பதும் இறை கட்டளையாகும். அசுத்தமான இருட்டான இடத்தில் இருக்கக்கூடாது. பிளேக் நோய் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். உடலையும் தூய்மையாக வைக்க வேண்டும். துஆ இஸ்திக்ஃபாரில் மூழ்கி இருக்க வேண்டும். மேலும் கூறுகிறார்கள், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் பிளேக் நோய் வந்தது. அப்பக்கத்தில் முஸ்லிம்களின் ராணுவமும் குவிந்திருந்தது. அங்கு கடுமையான பிளேக் நோய் வந்தது. மதீனாவில் ஹஜரத் அமீருல் மோமினிடம் தகவல் வந்ததும் அவர்கள் கட்டளை அனுப்பினார்கள், அந்த இடத்தை விட்டகன்று ஏதாவது மலை உச்சிக்கு போய்விட வேண்டும். இவ்வாறு படைகள் மலைக்கு மேல் ஏறியதும் பாதுகாக்கப்பட்டன. அப்போது ஒரு மனிதர் ஆட்சேபனையும் செய்தார், அல்லாஹ்வுடைய தக்தீரை விட்டு ஓடுகிறீர்களா என்று. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஆம், இறைவனுடைய தக்தீரை விட்டு இறைவனுடைய இன்னொரு தக்தீரிடம் ஓடுகிறேன். அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு வெளியில் இருக்கும் செயல் எது? மேலும் வலுக்கட்டாயமாக ஒரு மோமீன் தன்னை சிரமத்தில் போடக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் கூறினார்கள், அல்லாஹ் என்னிடம் தெளிவுபடுத்தியுள்ளான். இறைவன் தனது வஹி மூலமாக 2 வாக்குறுதிகளை தந்துள்ளான். ஒன்று, இந்த வீட்டில் இருப்பவர்களை பிளேக் நோயிலிருந்து பாதுகாப்பான். அவன் கூறினான், இன்னி ஹாஃபிசு குல்ல மன் ஃபித்தார். இரண்டாவது வாக்குறுதி தமது ஜமாத்தை பற்றியது. அந்த வாக்குறுதியாவது, இன்னல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் ஃபௌலாயிக லஹுமுல் அமனு வ முஹ்ததூன். ஈமான் கொண்டு ஈமானுடன் எந்த அநீதியையும் கலக்காதவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அவர்களை நேர்வழி பெற்றவர்கள். அவர்களுக்கு இறைவனிடமிருந்து வாக்குறுதி உண்டு. அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் இறைவனது வழிகாட்டலை அமல்படுத்துவார்கள். அவர்கள் தமது உட்புற பலகீனங்கள் குறைகளை அகற்றி விடுவார்கள். தமது நஃப்ஸின் தீமைகளின் பக்கம் குனிய மாட்டார்கள். பலர் பையத் செய்து செல்கிறார்கள், ஆனால் தமது அமலை சரியாக்குவதில்லை. வெறுமே கையோடு கை வைப்பதால் என்னாக போகிறது? அல்லாஹ் உள்ளத்தின் நிலைகளை நன்கறிகிறான். இந்த வாக்குறுதி ஹஜரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்டது. ஒவ்வொரு பிணி, ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் தப்புவதற்கு நாம் நமது ஈமானை பாதுகாப்பது அவசியமாகும். அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். எந்த அளவுக்கு தமது ஈமானை வலுப்படுத்த முயல்கின்றனரோ அந்த அளவுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். ஹதரத் மௌலவி சூஃபி அத்தா முஹம்மது சாப் அறிவிக்கின்றார்கள்,
ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமை சந்திப்பது எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஏனெனில் விடுப்பு கிடைப்பதில்லை. ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் ஜஹலம் வருவதாக பத்திரிகை செய்தி வந்திருந்தது. எனக்கு ஜஹலம் செல்லவும் அனுமதி கிடைக்காது. ஆனால் மிகவும் நிலைகுலைந்திருந்தேன். நான் வீட்டில் உள்ளோரிடம் கூறினேன், நாளை ஞாயிற்றுக்கிழமை ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் வருகிறார்கள். நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம், நான் செல்கிறேன். வழி மிகவும் கரடு முரடானது. இரவு நேரம், மலைப்பாதை, பகலில் கூட அதில் செல்வது சிரமம். நான் இறைவன் மீது தவக்குல் வைத்தவாறு சென்றேன். தற்செயலாக எனக்கு முன்னால் ஒரு விளக்கு சென்று கொண்டிருந்தது. எனக்கு முன்னால் யாராவது சென்று கொண்டும் இருக்கலாம். இறைவா இறைவா என்று கூறியவாறு ஓடிக்கொண்டே அம்மலைப்பாதையை கடந்தேன். ஸ்டேஷனுக்குள் வரும்போது வண்டி புறப்பட தயாராக நின்றது. அதில் ஏறி ஜஹலம் வந்தேன். ஹுசூரை சந்திக்கும் பேறு பெற்றேன். ஹசரத் மௌலானா குலாம் ரசூல் சாப் ராஜேகி கூறுகிறார்கள், நான் அப்போது இளைஞனாக இருந்தேன். கபூர் தலவில் இருந்தபோது ஓர் இரவு கனவு வந்தது. ஒரு யானை, அதன் கீழ் நான் வந்து விட்டேன். அதன் வயிறு என் மேல் இருந்தது. விடிந்ததும் அப்துல் மஜீத் கான் சாப் என்னிடம் கூறினார்கள், மௌலை சாப் இன்று ஆற்றில் வெள்ளம் வந்துள்ளது. அங்கு இன்ப சுற்றுலா செல்ல போகிறோம். நாம் யானையின் மீது போகிறோம். நீங்களும் தயாராகுங்கள். நான் கூறினேன், நான் வரமாட்டேன். காரணம், இன்று இரவு நான் கடுமையான எச்சரிக்கும் கனவு ஒன்று கண்டேன். நான் யானையின் கீழ் வந்துவிட்டேன். இந்த கனவை சொன்ன பிறகும் அவர்கள் அது ஒன்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நான் மீண்டும் மீண்டும் மறுத்து வந்தேன். இந்த கனவு கண்டதை வைத்து எனது இதயத்தில் ஒரு நிம்மதியின்மை இருந்தது. யானையின் மீது சவாரி செய்து போக வேண்டும் என்று கான் சாப் சொன்னதும் எனது மனதில் இன்னும் கடும் பதற்றம் ஏற்பட்டது. உடனே நான் கடுமையாக மறுத்தேன். கூட வரமாட்டேன் என்றேன். பிறகு கான் சாபுடன் இன்னும் சிலரும் என்னை வற்புறுத்தினர். நாம் செல்வதுதான் தீர்மானிக்கப்பட்ட விஷயம் போலும் என்று கருதினேன். எது நடக்க வேண்டுமோ அது நடக்கவே செய்யும் என்று நினைத்து நானும் விருப்பமில்லாமல் தயாரானேன். பல யானைகள் தயாராயின. 3 அல்லது 4 பேர் ஒரு யானையில் சவாரி செய்தோம். கான் சாப் என்னையும் ஒரு யானையில் ஏற்றினார். நதியில் சென்றதும் நான் கண்ட கனவு வெளிப்படவில்லை, ஆனால் வேறு ஒரு வகையில் நிறைவேற தொடங்கியது. நாங்கள் யானையிலிருந்து இறங்கி ஆற்றோரத்தில் நின்று ஆற்றை பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு வாலிபர் ஆற்று பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் குதித்து நீரில் மூழ்கி வெளியேறினார். அருகில் உள்ள வழியின் மூலம் வெளியில் வந்தார். நானும் நீச்சல் அறிந்துள்ளேன். நான் கூறினேன், சகோதரரே, நீண்ட தூரம் போய் தூரத்தில் உள்ள வழியின் மூலம் வெளியில் வாரும் என்று கூறினேன். அவர் கூறினார், ஆறு வேகமாக உள்ளது, எனவே வெகு தூரம் மூழ்கி போய் வெளியேறுவது சிரமம் என்றார். நீச்சல் தெரியும் எனில் பிறகு என்ன பயம் என்று கேட்டேன். அவர் கேட்டார், உமக்கு நீந்த தெரியுமா? நான் கூறினேன், ஆம், எனக்கு நீந்த தெரியும். அவர் கூறினார், அப்படியானால் நீர் செய்து காட்டும். நான் கூறினேன், நன்று, நான் செய்கிறேன் என்றவாறு லங்கோடு அணிந்து பாலத்திலிருந்து நதிக்குள் பாய்ந்தேன். முதலில் சரியாக மூழ்கி கடந்து வந்துவிட்டேன். ஆனால் 2வது முறை சற்று தூரத்தில் போய் வருவதற்காக பாலம் ஏறி குதித்த போது தற்செயலாக நான் குதித்த இடம் சுழலாக இருந்தது. தண்ணீர் செக்கு போன்று வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. நான் விழுந்ததுமே அதில் சிக்கிக் கொண்டேன். வெளிவருவதற்கு முயன்றேன். எனது முயற்சி வீணானது. தண்ணீரின் வலுவான ஆற்றலுக்குள் சிறிது நேரம் மூழ்கிவிட்டேன். வெளிப்படையான முறையில் அதிலிருந்து வெளியேறுவது சாத்தியமற்றதாகிவிட்டது. எனது போராடும் ஆற்றல் அனைத்தும் செயலற்றுவிட்டது. சில நிமிடங்களுக்குள் எனது வாழ்வு முடிய போவதாக உணர்ந்தேன். பாலத்துக்கு மேலிருந்து இதனை பார்த்து கொண்டிருந்தவர்கள் கூச்சலிட்டனர். ஐயையோ, மௌலிசா மூழ்குகிறாரே என்று அலறினர். இவ்வாறு அலறுவதை விட எல்லோரும் தங்களது தலைப்பாகைகளை கழற்றி ஆற்றில் வீசினால் அதனை பற்றி கொண்டு வெளியேற வழியை நாடியிருப்பேன். ஆனால் யாருக்கும் அந்த யோசனை வரவில்லை. நான் முற்றிலும் உலக வாழ்க்கையை விட்டு நம்பிக்கை இழந்து விட்டேன். எனது வாழ்வின் சில நிமிடங்களே எஞ்சியுள்ளன என்ற உணர்வு ஏற்பட்டது. நான் இறுதி மூச்சு விட்டுக் கொண்டிருந்தேன். இந்நிலையில் இறை நியதி இன்னொரு காட்சியை மாற்றியது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய பரக்கத் மற்றும் அன்பளிப்பாக அன்னாரின் வழிகாட்டலின் கீழ்தான் கபூர் தலாவுக்கு பயணமே மேற்கொண்டிருந்தேன். எனவே ஓர் இறை நியதி அங்கு தோற்றமளித்தது. நான் தண்ணீருக்குள்
உள்ளும் வெளியிலும் தவித்துக் கொண்டிருந்தேன். நடக்கின்ற அனைத்தும் எனது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு வலுவான கரம் என்னை அந்த சுழலில் இருந்து வெளியே எரிந்தது. எந்த அளவுக்கு வேகமாக எரிந்தது என்றால், ஆற்றோரத்தில் உள்ள மரத்தின் கிளை எனது கையில் இருந்தது. அந்த மரம் ஆற்றோரத்தில் இருந்தாலும் அதன் கிளை ஆற்றின் சற்று தூரம் வரை நீண்டிருந்தது. அதனை நான் பற்றியிருந்தேன். அதனை பற்றியவாறு வெளியேறி ஆற்றோரத்தில் நீண்ட நேரம் அமைதியாக இருந்துவிட்டு கரைக்கு வந்தேன். அப்போது எனக்கு அந்த கனவு ஞாபகம் வந்தது. இறை நியதி என்னை ஒரு யானைக்கு கீழ் கொண்டு வருவது என்பதை வேறு வடிவில் நிறைவேற்றியது தெரிய வந்தது. வெளிப்படையாக அந்த ஆற்றங்கரைக்கு யானை மூலமாக வந்தடைந்தோம். ஆனால் நான் யானையின் வயிற்றின் கீழ் வந்தது வெள்ளத்தின் வடிவில் வெளிப்பட்டது. மேலும் நான் மூழ்குவதிலிருந்து தப்பியது ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அன்பளிப்பாக இருந்தது. அவர்களின் வழிகாட்டலின்படி நான் கபூர்தலா வந்தது, இயக்கத்திற்காக தப்லீக் பணியை மேற்கொண்டது ஆகிய காரணத்தினால்தான் அழிவில் இருந்து தப்பித்தேன். அதுவன்றி தப்பிப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. இந்த சம்பவங்கள் யாவும் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்களின் ஈமானிய நிலை, ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் மீது அவர்களுக்கு இருந்த உறுதி ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது. ஹதரத் மௌலவி சாப் இவ்வாறு இதனை விளக்கியுள்ளார்கள். இதுவே ஓர் உலகவாதியாக இருந்தால் இதனை தற்செயல் நிகழ்வு என்று கூறுவார். ஆனால் மௌலவி சாப் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, கபூர்தலா பயணம் ஆகியவைதான் தப்பிக்க காரணம் என்று கூறியுள்ளார்கள். இதுவே அவர்களது ஈமானிய நிலையாகும். அதனை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு வாய்ப்பளிப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.